ஈரானிய கப்பலிலிருந்து மீட்கப்பட்டவர்களை ஈரானுக்கு அனுப்பக்கூடாது, இலங்கைக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த அமெரிக்கா. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக கொழும்பில் ஒன்று திரண்ட மக்கள். கொழும்பில் வெடித்த போராட்டம். உடனடியாக அமெரிக்காவிடம் கெஞ்சி கேளுங்கள், இலங்கையை தாக்க வேண்டாம் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் அதிரடி அறிவிப்பு. முதியோர் தங்குமிட விடுதி மீது பாதாள உலக குழு கும்பல் துப்பாக்கிச் சூடு. விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார். உடனடியாக பிள்ளையானுக்கு சட்டத்தரணிகளை ஏற்பாடு செய்யுங்கள், உத்தரவை பிறப்பித்த உயர் நீதிமன்றம். வெளியே வருகின்றாரா பிள்ளையான்? எழுந்த குற்றச்சாட்டு. இஸ்ரேல் ஈரான் போருக்கு நடுவில் கட்சியை ஒன்றிணைக்கும் மஹிந்த ராஜபக்ச. பல வருடங்களின் பின் கட்சியின் உறுப்பினர்கள் முன் தோன்றிய மஹிந்த. இலங்கை கடற்பரப்பில் மூழ்கிய ஈரானிய போர்க்கப்பலில் இருந்து மீட்கப்பட்டு தற்போது இலங்கையின் வசமுள்ள ஈரானிய மாலுமிகளை மீண்டும் ஈரான் நாட்டுக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என அமெரிக்கா இலங்கையை கூறியுள்ளது. அண்மையில் இலங்கைக்கு அப்பாலுள்ள சர்வதேச கடற்பரப்பில் ஈரானுக்கு சொந்தமான ஐரிஸ் டெனா என்ற போர்க்கப்பல் மூழ்கியது. அதிலிருந்து மீட்கப்பட்ட மாலுமிகள் மற்றும் தற்போது இலங்கையின் பொறுப்பில் உள்ள ஐரிஸ் புஷேர் என்ற மற்றொரு ஈரானிய கப்பலின் பணியாளர்கள் ஆகியோரை மீண்டும் ஈரானுக்கு அனுப்பக்கூடாது என அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் இலங்கை அதிகாரிகளுக்கு விசேட அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த மாலுமிகளை ஈரான் தனது பிரசார நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் அவர்களை திருப்பி அனுப்பும் விடயத்தில் இலங்கை மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் மார்ச் 6ஆம் தேதி இடப்பட்ட அமெரிக்காவின் உள்நாட்டு தகவல் பரிமாற்ற குறிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் நிலவி வரும் கடும் பதற்றங்களுக்கு மத்தியில் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்த மாலுமிகள் விவகாரம் தற்போது சர்வதேச அரசியலில் முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது. இவ்விடயம் தொடர்பாக இலங்கை அரசாங்கத்தின் அல்லது வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடுகள் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையை சூழவுள்ள கடற்பரப்பில் இனிமேல் ராணுவ நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது என்பதற்கான உத்தியோகபூர்வ உறுதியை அமெரிக்காவிடமிருந்து இலங்கை அரசு பெற்றுக்கொள்ள வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தியுள்ளது. கட்சியின் தலைமையகம் விடுத்துள்ள விசேட அறிக்கையிலேயே இவ்விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்துக்குள் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்றினால் ஈரான் நாட்டு போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை அரசு தொடர்ந்து மௌனம் காத்து வருகின்றமை கவலை அளிக்கின்றது. அரசின் இந்த மௌன போக்கை ஐக்கிய தேசிய கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. இவ்வாறான மோதல் நடவடிக்கைகள் காரணமாக இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயம் ஒரு போர் வலயம் போல் மாற்றமடைந்துள்ளது. இது நாட்டின் வணிக நலன்களுக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. மேலும் இவ்வாறான பதற்றமான சூழலால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து செலவுகள் மற்றும் காப்புறுதி கட்டணங்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. இதன் நேரடி விளைவாக இலங்கையில் வாழ்க்கை செலவு மேலும் உயர்ந்து நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு கூட்டம் கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது. பத்திரமுள்ள நீலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமையகத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. இதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் சிரேஷ்ட பேராசிரியர் வணக்கத்துக்குரிய உதராவல தம்மரதன தேரர், கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்க ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் குழு உறுப்பினர்கள் என பலரும் இதில் பங்கேற்றனர். எதிர்வரும் தேர்தல் நடவடிக்கைகள், கட்சியின் எதிர்கால அரசியல் நகர்வுகள் மற்றும் தற்போதைய அரசியல் சூழ்நிலைகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டன என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் யாப்ப அபேவர்த்தன, எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் நாடு முழுவதும் நாடு தழுவிய ரீதியில் கட்சியை மறுசீரமைக்கும் பாரிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவித்தார். இதற்கமைய கட்சியின் உயர்மட்ட பதவிகளான சிரேஷ்ட உப தலைவர்கள் மற்றும் பிரதி செயலாளர்கள் உள்ளிட்ட பதவிகளுக்கு புதிய நிர்வாகிகளை நியமிக்க செயற்குழு ஏகமனதாக அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அடிமட்டத்தில் உள்ள கிளை சங்கங்களை பலப்படுத்தி புதிய உறுப்பினர்களை உள்வாங்குவதனூடாக கட்சியை மீண்டும் ஒரு பலமிக்க அரசியல் சக்தியாக மாற்ற தாங்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த லக்ஷ்மன் யாப்பா, தற்போது மக்கள் மத்தியில்
மத்தியில் நாமல் ராஜபக்ஷ மீது பாரிய எதிர்பார்ப்பும் வரவேற்பும் காணப்படுவதாக தெரிவித்தார். எவ்வாறு இருப்பினும் கட்சியின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் குறித்த உத்தியோகபூர்வ தீர்மானம் உரிய நேரத்தில் எடுக்கப்படும் என்றும் அடுத்த ஜனாதிபதி தமது கட்சியிலிருந்தே தெரிவு செய்யப்படுவார் என்பது உறுதி என்றும் அவர் நம்பிக்கையுடன் தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனிடம் அவரின் சட்டத்தரணி ஆலோசனை நடத்துவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொடுக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணையின் போது இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராராஜசிங்கம் சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் 2016ஆம் ஆண்டு தாம் கைது செய்யப்பட்ட எதிராக பிள்ளையான் குறித்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்துள்ளார். நீதியரசர்களான ஜெனக் டி சில்வா, மீனகா விஜயசுந்தர மற்றும் கிஹான் குலதுங்க ஆகியோர் அடங்கிய ஆயம் முன்னிலையில் குறித்த மனு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் தமது சேவை பெறுநரான பிள்ளையானுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலிருந்து அவர் ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக பிள்ளையான் சார்பில் மன்றில் முன்னிலையாகிய சட்டத்தரணி குறிப்பிட்டார். எனினும் பிரிதொரு வழக்கில் தற்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானிடம் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சட்டத்தரணி மன்றுக்கு அறியப்படுத்தியுள்ளார். இதன்போது பிள்ளையானிடம் வழக்கு தொடர்பான ஆலோசனைகளை அவரின் சட்டத்தரணி பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை ஏற்படுத்துவதற்குரிய அணுகல் முறைகள் காணப்படுகிறதா என நீதியரசர்கள் குழாம் சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் இதன்போது கேள்வி எழுப்பியது. மனுதாரர் சார்பில் முன்னிலையாகியுள்ள சட்டத்தரணி இந்த விடயம் தொடர்பில் எழுத்து மூலம் கோரிக்கையை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அதற்கான அணுகல் வசதிகளை ஏற்படுத்த முடியும் என சட்டமா அதிபர் சார்பில் மன்றில் முன்னிலையாகிய மேலதிக மன்றாடியர் நாயகம் சுதர்சன டி சில்வா அறிவித்தார். அதன்படி பிள்ளையாரிடம் அவரின் சட்டத்தரணி ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கான அணுகல் வசதியை ஏற்படுத்தி கொடுக்குமாறு சட்டமா அதிபருக்கு உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் குறித்த வழக்கை எதிர்வரும் ஜூலை மாதம் 28ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கும் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் இராணுவ படை தலைமையகத்தை அகற்றுவதற்கு அரசாங்கம் எவ்வித தீர்மானமும் எடுக்கவில்லை எனவும் வடக்கு கிழக்கில் காணி விடுவிப்பின் போது சகல விடயங்களும் விரிவாக ஆராயப்படுவதாகவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அவசரகால சட்டம் நடைமுறைப்படுத்தல் நீட்டிப்பு தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது: யாழ்ப்பாணம் இராணுவ படை தலைமையகத்தை அகற்றுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது வெளியாகிய செய்தி முற்றிலும் பொய்யானது. குறுகிய அரசியல் லாபம் தேடும் அரசியல்வாதிகளின் செயற்பாடே இது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணி விடுவிக்கப்படும் போது சகல காரணிகளும் விரிவாக ஆராயப்படுகின்றது. தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கி தான் காணிகள் விடுவிக்கப்படுகின்றன. காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையை நெருக்கடிக்குள்ளாக்கவே ஒரு தரப்பினர் போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள். யுத்தம் முடிவடைந்து 17 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பு மற்றும் சமூக கட்டமைப்பு குறித்து எம்மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர். குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் தரப்பினர் 5 ஆண்டு கால கொள்கை திட்டத்தை உள்ளடக்கி 3 தடவைக்கு செயற்படுத்தி இருந்தால் நாடு முன்னேற்றம் அடைந்திருக்கும், பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப்பெற்றிருக்கும் என தெரிவித்தார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அண்மையில் நடத்திய ராணுவ தாக்குதல்களை கண்டித்து எண்ணெய்க்காக இரத்தம் சிந்தாதே எனும் தொனிப்பொருளில் கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் இலங்கையில் உள்ள ஈரான் தூதுவர் அலிரேசா டெல்கோஷ் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர். அத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் தாக்குதல்களை கண்டிக்கும் வகையிலான வாசகங்கள் அடங்கிய அட்டைகளையும் ஏந்தியிருந்தனர். பாதாள உலக கும்பலை சேர்ந்த பட்டுவத்தை சாமர என அறியப்படும் நபரின் மனைவியின் வீட்டின் மீது இன்று அதிகாலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் தப்பி செல்வதற்கு முன்னர் அருகில் உள்ள மேலும் 2 வீடுகளின் மீதும் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று அதிகாலை 1:25 மணியளவில் ஜாயில காவல் பிரிவுக்குட்பட்ட வெலிகம்பெட்டிய புனித அன்னாள் வீதியில் உள்ள வீட்டில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மனேட் சுரங்கல் எனக்கே எனப்படும் பட்டுவத்தை சாமரவின் மனைவி சதுரிகா வீரசூரிய வசித்து வந்த வீட்டை இலக்கு வைத்தே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 சந்தேக நபர்கள் D56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த வீட்டின் மீதும் அருகில் உள்ள 2 வீடுகளின் மீதும் சுமார் 23 ரவுண்டுகள் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது இந்த வீடு முதியோர் பராமரிப்பு நிலையமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பட்டுவத்தை சாமரவின் மனைவி தற்போது துபாயில் வசித்து வருவதால் இந்த வீடு சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு மாதந்தோறும் 1,20,000
25,000 ரூபாய் வாடகைக்கு விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் நடந்தபோது வீட்டிற்குள் 9 முதியவர்களும் 4 பராமரிப்பாளர்களும் இருந்துள்ளனர். இதேவேளை குறித்த வீட்டின் மீது கடந்த 2025 டிசம்பர் 15 மற்றும் டிசம்பர் 24 ஆகிய திகதிகளிலும் இதுபோன்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. குறித்த சம்பவம் இன்று காலை ஜாகில புனித அன்னாள் வீதியில் உள்ள வீடொன்றின் மீது நடத்தப்பட்டுள்ளது. பாதாள உலக கும்பலை சேர்ந்த பட்டுவத்தை சாமரை என அறியப்படும் நபரின் மனைவியின் வீட்டின் மீதே இவ்வாறு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதை காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த சந்தேக நபர்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.